السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أوصيكم نفسي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العليم. قال رسول الله صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال. أما بعد، وقال الله تعالى في القرآن المجيد: إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. صدق الله العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து நேர்வழி காட்டிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். மேலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்ட வந்த அனைத்து இறைத்தூதர்கள் மீதும், குறிப்பாக இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய நல்லவர்கள் மீதும் குறைநிலை மட்டும் என பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். நாம் எப்படி அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று சேர்ந்து இருக்கின்றோமோ, இதே போன்ற நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய திருப்தியை பெற்ற மக்களாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் குடும்பத்தாரையும் ஒன்று சேர்ப்பானாக. நம்முடைய உறவினர்களில், நம்முடைய நண்பர்களில் யாரெல்லாம் நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார்களோ அவருடைய மன்னர்களை சொர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்குவானாக. அவருடைய கேள்வி கணக்கை லேசாக்குவானாக. நாளைக்கு மறுமை நாளில் அவர்களையும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹு தஆலா உயர்ந்த பதவி கொண்டு, உயர்ந்த தர்ஜாவை கொண்டு உயர்த்துவானாக என்று பிரார்த்தனை செய்வதாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களுடைய பெரியவர்களே, இன்றைய தினம் இஸ்லாமிய வரலாற்றில், இஸ்லாத்துடைய காலண்டரில் முதல் தினமாக, ஹிஜ்ரி முதல் தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு ஆங்கிலத்துடைய மாதத்துடைய பெயர்கள் எல்லாம் வரிசையாக தெரியும், தலைகீழாக தெரியும். இன்னும் சிலருக்கு தமிழ் மாதத்துடைய பெயர்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சொல்லிக்கொண்டே செல்வார்கள். ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் நம்முடைய அரபி மாதத்துடைய பெயர்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தெரிந்த மாதம் 2 மாதம்தான். ஒன்று நோன்பு வைக்கக்கூடிய ரமலான் மாதம், இன்னொன்று குர்பானை கொடுக்கக்கூடிய அல்லது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய துல்ஹஜ் மாதம். இந்த 2 மாதத்துடைய பெயர்களை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் எப்படி ஜனவரி, பிப்ரவரி என்பதாக இருந்து கொண்டிருக்கின்றதோ அதே போன்று அரபி மாதங்களுடைய பெயர்களையும் நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி இன்று ஹிஜ்ரி வருடத்துடைய எண்ணிக்கை என்ன, எத்தனாவது நாள்? இப்போ 2025 என்பதாக, 26 என்பதாக நாம் சொல்கின்றோம். அதே போன்று ஹிஜ்ரியுடைய நாட்களில் இன்றைய வருடத்துடைய நாள் என்ன, வருடத்துடைய நம்பர் என்ன என்று சொன்னால் நம்மில் பலருக்கு ஒரு கேள்விக்குறிதான். 1447 ஹிஜ்ரி. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து 1447 வருடங்கள் ஆகின்றன. இன்னொன்று, இன்று பிற மதத்தவர்கள் எல்லாம் தம்முடைய
வருடப்பிறப்பை, வருடத்துடைய முதல் நாட்களை கொண்டாட்டமாக அவர்கள் தமக்கு மத்தியிலே பாராட்டுகளையும் தமக்கு மத்தியிலே வாழ்த்துகளையும் பரிமாறிக்கொள்வதன் மூலமாக இன்றைய தினம் வருடப்பிறப்பு என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் நம்முடைய வருடத்துடைய முதல் நாள் இன்று முஹர்ரம், நாம் எந்த விதமான கொண்டாட்டமும் இல்லாமல் எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் இருக்கின்றோம் என்று சொன்னால் இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஆக ஒரு வருடம் பிறக்கின்றது சொன்னால் அதில் கொண்டாடுவதற்கோ அதில் மகிழ்ச்சி அடைவதற்கோ ஏதும் இல்லை. மாறாக இத்தனை வருடத்தை கடந்து நாம் வந்திருக்கின்றோம். சுமார் 50 ஆண்டுகளை கடந்து, 60 ஆண்டுகளை கடந்து, 30 ஆண்டுகளை கடந்து, 20 ஆண்டுகளை கடந்து நாம் வந்திருக்கின்றோமே. நாம் அல்லாஹுடைய திருப்தியை பெறக்கூடிய செயல் எதை செய்தோம் என்பதை சிந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய தினம் முஹர்ரமுடைய முதல் தேதியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே முஹர்ரம் ஒரு சுய பரிசோதனையின் மாதம் என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு மத்தியில் சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுகின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த முஹர்ரம் மாதத்துடைய முக்கியத்துவம் என்ன, நாம் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என்ன, அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன என்பதை குறித்தெல்லாம் மிக சுருக்கமாகவும் தெளிவாகவும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். நாம் எதை கேட்கின்றோமோ அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ். நிச்சயமாக அல்லாஹ்விடம் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளில் இருந்து அல்லாஹ்வின் விதியில் மாதங்களின் எண்ணிக்கை 12 என்பதாக அல்லாஹ் நிர்ணயித்திருக்கின்றார். ஆக மாதங்கள் எண்ணிக்கை 12 என்பதை ஏதோ ஒரு புதிய கண்டுபிடிப்பாக, புதிய விஷயமாக மக்கள் சொல்லிக் கொண்டிருப்பதையும் அறிஞர்களும் அறிவாளிகளையும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், இந்த உலகத்தை படைத்த நாளிலிருந்து அது முடிவு செய்யப்பட்டு விட்டது, 12 மாதம் என்பதாக முடிவு செய்யப்பட்டது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், அதில் புனிதமாக 4 மாதங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே அந்த மாதங்களில் நீங்கள் பாவம் செய்யாதீர்கள், உங்களுக்கு நீங்கள் தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஆக அல்லாஹ் தஆலா இந்த 4 மாதங்களை உயர்வான மாதங்கள், கண்ணியமான மாதங்கள் என்று சொல்லும் போது மற்ற மாதங்கள் எல்லாம் கண்ணியமற்ற மாதங்கள் என்பதாக பொருள் அல்ல. மாறாக இந்த 4 மாதங்கள் மிக சிறந்த மாதமாக, அதிலும் குறிப்பாக நாம் அதில் அதிகமாக நன்மை செய்யக்கூடிய மாதமாக, பாவங்கள் தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் அல்லாஹ் தஆலா அந்த மாதங்களை சொல்லிவிட்டு சொல்கின்றான், இந்த மாதங்களில் நீங்கள் பாவம் செய்யாதீர்கள், அநியாயம் செய்யாதீர்கள், உங்களுக்கும் நீங்கள் தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். இதற்கு பொருள் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த மாதங்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். நாம் எப்படி பள்ளிவாசலுக்குள் வந்தால் அமைதியாக, கண்ணியமாக, ஒழுக்கமாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இது அல்லாஹுடைய வீடு, அல்லாஹுடைய இடம், இங்கே அமைதியாக கண்ணியமாக இருக்க வேண்டும். அதே போன்று ஹஜ்ஜுக்கு செல்கின்றோம் என்று சொன்னால் அங்கே கண்ணியத்தை நாம் கடைபிடிக்கின்றோம். ஆக அல்லாஹ் தஆலா எதெல்லாம் புனிதமான இடங்கள், புனிதமான மாதங்கள் என்பதாக சொல்கின்றோனோ அங்கெல்லாம் சற்று அதிகமாக கண்ணியத்தை பேணி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதத்தை அல்லாஹ் தஆலா அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றார். ஆக இந்த மாதங்களில் பாவம் செய்யாமல் மற்ற மாதங்களில் பாவம் செய்யலாம் என்பதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக இந்த மாதங்களில் எப்படி நாம் கண்ணியத்தோடு நடந்து கொள்கின்றோமோ அதே போன்று வரக்கூடிய பிற மாதங்கள் நாம் கண்ணியத்தோடு நடந்து கொண்டால் அதற்கும் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கூலி தரக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். ஆக இந்த 4 மாதங்களும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் மதிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு மாதத்துடைய முதல் நாளில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இது வெறும் புதிய ஆண்டின் தொடக்கம் மட்டுமல்ல, மாறாக பல எண்ணற்ற வரலாறுகளையும் ஆழமான பாடங்களையும் கொண்ட ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய மாதம் வெறுமனே மற்ற மாதங்களை போன்ற ஒரு மாதம் அல்ல. மாறாக இந்த மாதத்திலே பலவிதமான சம்பவங்கள், பலவிதமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. ஆரம்ப காலத்தை தொட்டு நாம் பார்ப்போம் என்று சொன்னால் பலவிதமான நிகழ்ச்சிகளும் பலவிதமான வரலாற்று நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றன. ஆகவே நாம் துஷ்டவசமாக இந்த முஹர்ரம் என்பதை நாம் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வரும்போது முஹர்ரத்துடைய 10ஆம் நாள் மட்டுமே நமக்கு நினைவுக்கு வருகின்றது. ஏனென்று சொன்னால் முஹர்ரமுடைய 10ஆம் நாட்கள் மட்டும்தான் மீடியாக்கள் படம் பிடித்து காட்டுகின்றன. இன்று முஸ்லிம்களுடைய பண்டிகை என்பதாக கொண்டாடுகின்றார்கள். இன்னும் சிலர் தெரியாமல் முஹர்ரம் 10 அன்றுதான் நம்முடைய வருடத்துடைய துவக்க நாள் என்பதாகவும் தவறாக விளங்கி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஆஷுரா முஹர்ரமுடைய 10ஆம் நாள் மட்டும் நமக்கு நினைவுக்கு வருகின்றது. ஆகவே அது மட்டும் சிறப்புக்குரிய நாள் அல்ல, மாறாக இந்த மாதம் முழுவதுமே சிறப்புக்குரிய ஒரு நிகழ்வுகள் பெற்ற ஒரு மாதமாக இருந்து
ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா புனிதமான மாதங்கள் என்பதாக சொல்லக்கூடிய மாதங்களில் இந்த மாதம் மிக கண்ணியமான சிறப்புக்குரிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த மாதம் மிக மிக முக்கியத்துவம் தரக்கூடிய மாதமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா 4 மாதங்களை சிறப்பித்து சொல்கின்றார். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் மற்றும் ரஜப் ஆகிய 4 மாதங்களை அல்லாஹு தஆலா சிறப்பித்து சொல்கின்றார். இந்த துல்காதா, துல்ஹஜ் என்பது 11, 12 மற்றும் வரக்கூடிய அடுத்தடுத்த மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. முஹர்ரம் என்பது முதல் மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை சற்று தள்ளி ரஜப் மாதம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த வசனத்திற்கு நான் ஓதி காட்டிய இன்ன ஷுஹூர் இன்தல்லாஹி இஸ்னா என்று சொல்லக்கூடிய 9ஆம் அத்தியாயம் 36ஆம் வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் விளக்கம் சொல்கின்றார்கள். இந்த 4 மாதங்களில் செய்யப்படும் நற்செயல்களுக்கு அல்லாஹ் தஆலா அதிகமாக நன்மைகளை கொடுக்கின்றான். அதே போன்று இந்த 4 மாதங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். ஆகவே இந்த மாதங்களில் பாவத்திலிருந்து விலகி நாம் நற்காரியங்களில் மிக கவனத்தோடு ஈடுபட வேண்டும் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் விளக்கம் சொல்கின்றார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், ரமலானுக்கு பிறகு சிறந்த நோன்பு அல்லாஹ்வின் மாதமான முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு என்பதாக சொல்லி காட்டினார்கள். மேலும் இந்த ஆஷுரா நாளில் நோன்பு நோற்பது கடந்த ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்பதாக நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்பதாக சொன்னார்கள். இந்த 10ஆம் நாள் நோன்பு வைப்பதை நபிகள் நாயகம் சிறப்பித்து சொன்னார்கள். அந்த நாளில் நோன்பு வைத்தால் நிச்சயமாக ஒரு வருடத்துடைய கடந்த வருடத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தபோது யூதர்கள் அனைவரும் முஹர்ரம் 10ஆம் தினம் நோன்பு வைத்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் விசாரிக்கின்றார்கள், நீங்கள் நோன்பு வைப்பதற்குண்டான காரணம் என்ன என்று கேட்கின்றார்கள். அதற்கு யூதர்கள் சொன்னார்கள், இந்த நாளில் தான் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பனு இஸ்ரவேலையும் ஃபிரௌனுடைய பிடியிலிருந்து காப்பாற்றினான். ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து காப்பாற்றப்பட்ட ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபிரௌனை கடலிலே மூழ்கடித்தான். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள். ஆகவே நாங்களும் நோன்பு வைக்கின்றோம் என்பதாக யூதர்கள் சொன்னார்கள். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூசா நபி அவர்களை உங்களை விட நாங்கள் அதிகம் உரிமை பெற்றவர்கள். ஆகவே நாங்களும் நோன்பு வைப்போம் என்பதாக சொல்லி சஹாபாக்களுக்கு நோன்பு வைக்கும்படி ஏவினார்கள். முஹர்ரம் 10 அன்று கண்டிப்பாக நோன்பு வைப்பது கட்டாயமான ஒரு சுன்னத்தாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். இந்த நோன்பு வைத்து சில நாட்களுக்கு பின்பு சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கேள்வி கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் யூதருக்கு மாறு செய்யுங்கள் என்பதாக சொல்வீர்கள். யூதர்கள் எப்படி 10ஆம் நாள் நோன்பு வைக்கின்றார்களோ அதே போல நாம் நோன்பு வைக்கின்றோமே, இது சரிதானா என்பதாக கேட்கும்போது நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஆம், இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் 9-10 ஒரு நாள் முன்பாகவே 9வது தினமும் 10வது தினமும் நோன்பு வைப்பேன் என்பதாக சொன்னார்கள். ஆக அந்த அடிப்படையில் அறிஞர்கள் சொல்கின்றார்கள், 9-10 நோன்பு வைப்பது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள். ஆகவே நபிகள் நாயகம் சொன்னதன் அடிப்படையில் 9-10 நாம் நோன்பு வைக்க வேண்டும் அல்லது 10-11 நோன்பு வைக்க வேண்டும் என்பதாக அறிஞர்கள் சொல்கின்றார்கள். ஆக அந்த அடிப்படையில் கட்டாயமாக்கப்பட்ட சுன்னத்தாக, மிக வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக இந்த முஹர்ரத்துடைய 9ஆம் நாளும் முஹர்ரத்துடைய 10ஆம் நாளும் நோன்பு வைப்பது சிறந்ததாக இருக்கின்றது. அந்த 9ஆம் நாள் நோன்பு வைக்காதவர்கள் 10-11 ஆகிய 2 நாட்கள் வைப்பது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த 9-10 வரக்கூடிய சனிக்கிழமை, அடுத்த வாரம் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை ஆக நாட்கள் நோன்பு வைப்பது மிக சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆஷுரா நாள் முஹர்ரத்துடைய 10ஆம் நாள் என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய நினைவுக்கு வருவது கர்பலா சொல்லக்கூடிய கர்பலாவில் நடந்த யுத்தம், ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய தியாகம் தான் நமக்கு நினைவில் வரும். அது ஒரு துயரமான நிகழ்வு என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அவர்கள் தியாகம் வீரத்திற்கும் சத்தியத்திற்கும், சத்தியத்திற்காக போராடுவதற்காக மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருந்தது. ஆகவே அந்த சத்தியத்துக்காக அசத்தியத்துக்கு எதிராக போராடினார்கள். போராடி தம்முடைய உயிரை தியாகம் செய்த ஒரு தினமாக இந்த ஆஷுராவுடைய தினம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இந்த அடிப்படையில் நாம் நோன்பு வைக்கின்றோமா? ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கர்பலாவிலே உயிர் தியாகம் செய்தார்கள், அசத்தியத்துக்கு எதிராக போராடினார்கள், சத்தியத்துக்காக போராடினார்கள் என்பதற்காக நாம் நோன்பு வைக்கணுமா என்று பார்ப்போம் என்று சொன்னால் அதற்கும் இந்த நோன்புக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரர் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஹுசைன் அவர்கள் இந்த கர்பலா யுத்தத்திலே உயிர் நீத்தார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது ஒரு வரலாற்று நிகழ்வாகத்தான் இஸ்லாம் பார்க்கின்றது ஒழிய அதை சிறப்பித்து அதற்காக நாம் நோன்பு வைக்க வேண்டும்,
அதற்காக தன்னை வருத்தி கொள்ள வேண்டும், அதற்காக அந்த மாதம் முழுவதுமே நாம் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் ஒருபோதும் சொல்லவில்லை என்பதை நீங்கள் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதற்கும் அவர்கள் கொண்டாடக்கூடிய, அவர்கள் உடம்பை கிழித்துக் கொண்டு கருப்பாடைகளை அணிந்து கொண்டு தம்முடைய நகன்களால் உடம்பை கிழித்துக் கொடுக்கக்கூடிய நிகழ்வுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இஸ்லாம் இதை ஒருபோதும் அனுமதிக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் குர்ஆனை நாம் திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய போராட்டத்தை சொல்லித் தருகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுக்கு மத்தியிலே கடுமையாக போராடினார்கள். ஃபிரௌனுக்கு மத்தியிலே தம்முடைய சமுதாய மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி மிக அதிகமாக போராடினார்கள். அதை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை நாம் கடலிலே மூழ்கடித்தோம், நீங்கள் பார்த்து கொண்டிருக்க மூசாவையும் அவருடைய கூட்டத்தாரை நாம் காப்பாற்றினோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றார். ஆக இங்கே அவர்கள் யூதர்கள் சொன்னதை போன்று எப்படி அல்லாஹ் தஆலா மூசா நபியை பின்பற்றக்கூடிய மக்களையும் காப்பாற்றினானோ அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு வைத்தார்களோ அதே போன்று நாமும் நோன்பு வைக்க வேண்டும். ஆக இங்கே நமக்கு தெரிய வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், கொடுமைக்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போராடினார்கள், ஃபிரௌனுடைய அநியாயத்துக்கு எதிராக போராடினார்கள். ஆகவே அல்லாஹ் தஆலா மிக பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தான். அந்த வெற்றியை நினைவு கூறும் விதமாக நாம் நோன்பு வைக்கணும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆக முஹர்ரம் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு செயல் என்னவென்று சொன்னால், அன்றைய தினம் 10ஆம் நாள் 9-10 நோன்பு வைப்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக 9ஆவது நாளில் செய்தவர்கள் 10-11 ஆகிய 2 நாட்களில் மிகவும் நோன்பு வைப்பது மிக மிக சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஆஷுரா நோன்பு மட்டுமல்லாமல் அந்த முஹர்ரம் மாதம் நோன்பு வைப்பு முழுவதுமாக நோன்பு வைப்பதும் சிறப்புக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், ரமலானுக்கு பிறகு ஒரு சிறந்த நோன்பு என்று சொன்னால் அல்லாஹ் மாதம் ஆகிய முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு என்பதாக சொன்னால், ஆகவே அந்த மாதத்தில் நாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நோன்பு வைக்க வேண்டும். உதாரணமாக சிலர் வாரத்துடைய 2 நோன்புகளை வைப்பார்கள், திங்கள் வியாழன் நோன்பு வைப்பார்கள். இன்னும் சிலர் ஐயாமுல் பீல் என்று சொல்லக்கூடிய நோன்புகளை 3 நோன்புகளை வைப்பார்கள். ஆக இப்படி நம்மால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நோன்புகளை வைப்பது சிறப்புக்குரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே முஹர்ரம் மாதத்தில் முடிந்தவரை அதிகமான நாட்களில் நோன்பு வைப்பதை இஸ்லாம் ஊக்குவிக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த முஹர்ரம் மாதத்தில் அதிகமான நற்காரியங்களில் ஈடுபட வேண்டும். முஹர்ரம் மாதத்துடைய தன்மைகளை புரிந்து கொண்டு அதிகமான நற்காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும். உதாரணமாக குர்ஆனை ஓதுதல், குர்ஆனை பொருளறிந்து ஓதுதல், குர்ஆனோடு நம்முடைய உறவை மேம்படுத்திக் கொள்ளுதல். மேலும் இந்த முஹர்ரம் மாதத்துடைய சிறப்புகளை நம்முடைய முஸ்லீம் அல்லாத நண்பருடைய மத்தியிலே முஹர்ரத்துடைய சிறப்புகளை சொல்வது, ஃபிரௌனுடைய கொடுமைகளை சொல்வது, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய போராட்டங்களை நாம் சொல்வது, இது ஒரு நற்காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நஃபிலான தொழுகைகள், கடமையான தொழுகையோடு சேர்த்து நஃபிலான தொழுகைகளை அதிகப்படுத்துவது, தர்மம் செய்வது, ஏழை எளிய மக்களுக்கு உதவுவது, அண்டை வீட்டாரை ஆதரிப்பது, மேலும் அதிகமாக துஆ செய்வது, நம்முடைய தேவைகளை, நம்முடைய பாவ மன்னிப்புகளை அல்லாஹ்விடம் கேட்பது, திக்ர் செய்வது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் சொல்வது, அல்லாஹ்வை புகழ்வது, இதெல்லாம் மிக அதிகமாக செய்யக்கூடிய ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் பழைய தவறுகளுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேட வேண்டும். புதிய ஆண்டின் தொடக்கத்தை கடந்த கால பாவ மன்னிப்பிலிருந்து மேலும் ஒரு வாய்ப்பாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் சொன்னார்கள், நோன்பு வைப்பதன் மூலமாக கடந்த ஆண்டுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். ஆக நம்முடைய பழைய தவறுகளுக்காக வேண்டி அல்லாஹ்வுடன் தொடர்ந்து நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். காரணம் அல்லாஹ் சொல்கின்றான், வதூபு இலல்லாஹி ஜமீஆ அய்யுஹல் முஃமினூன் லஅல்லகும் துஃப்லிஹூன். மேலும் நம்பிக்கை கொண்ட அனைவரும் அல்லாஹ்வை நோக்கி பாவ மன்னிப்பு தேடுங்கள், நம்பிக்கை கொண்டவர்கள் இதனால் நீங்கள் வெற்றி அடையலாம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார். அடுத்தபடியாக நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும், திட்டமிட வேண்டும். இந்த ஆண்டுடைய துவக்கத்தில் கடந்த ஆண்டோடு இந்த ஆண்டு வரக்கூடிய ஆண்டு நம்முடைய பணிகள் எப்படி இருக்கும், நம்முடைய மார்க்கத்துடைய ஒப்பீடுகள், நான் மார்க்கத்திற்காக எப்படிப்பட்ட பணிகளை நான் செய்ய போகின்றேன் என்ற ஒரு ஒப்பீடை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த மனிதன் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் தம்முடைய வருமானத்தை கணக்கெடுக்கின்றான். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு எவ்வளவு நான் சம்பாதித்திருக்கின்றேன், சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு நான் எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கின்றேன் என்பதாக பார்க்கின்றன. ஆனால் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களும் உங்களுடைய செல்வங்களும் நாளைக்கு உங்களோட கபரிலே வந்து அடைக்கப்படாது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அறிஞர்கள் சொல்வார்கள், உங்களுக்காக தயாரிக்கப்படக்கூடிய கஃன் துணிகளில் ஒரு மணிப்பர்சுகளும் வைக்க முடியாது, பர்சுகள் வைக்க முடியாது, பணங்கள் வைக்க முடியாகவே நீங்கள் மன்னரைக்கு செல்வதற்கு முன்பாக நன்களை அதிகமாக சேர்த்துக் கொள்ளும் என்பதாக சொல்வார்கள். அந்த அடிப்படையில் நாம் சுய பரிசோதனை செய்து கடந்த ஆண்டு நம்மோடு பள்ளிவாசலுடைய தொடர்பு, குர்ஆனுடைய தொடர்பு, அல்லாஹ்வுடைய தொடர்பு எப்படி இருந்தது,
இனி இந்த ஆண்டுகளை நான் எப்படி டெவலப் செய்ய போகின்றேன், எப்படி தன்னை மாற்றிக்கொள்ளப் போகின்றேன். கடந்த ஆண்டு நான் எந்த அளவுக்கு நான் பாவத்திலே மூழ்கி இருந்தேன். ஒரு குடிகாரனாக, புகைப்பிடிப்பவனாக, கெட்ட பழக்கம் உள்ளவனாக, தொழுகாவனாக இருந்து கொண்டிருந்தேன். இந்த ஆண்டு முதல் நான் நல்லவனாக மாறுவேன். நான் போதை பழக்கத்திலிருந்து வெளியே வருவேன். நான் தொழுகையாளியாக மாறுவேன். குறைந்தபட்சம் 5 வரை ஜமாத்தோடு தொழுவேன் என்ற ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் துவக்க முன்வர வேண்டும். ஏனென்று சொன்னால் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் சுய பரிசோதனை செய்து ஒப்பிட்டு பார்க்கும்போது நிச்சயமாக நாம் வெற்றி கொள்ள முடியும். அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் நாளை மறுமைக்காக நீங்கள் எதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை எண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். மறுமைக்காக நீங்கள் எதை சேகரித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை எண்ணி பாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அந்த அடிப்படையில் நாம் மறுமைக்காக நாம் எதை தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதற்காக நாம் தயாரித்துக் கொள்ள வேண்டும். நன்மையின் பக்கம் ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நன்மையின் பக்கமும் விரைந்து ஓடக்கூடிய மனிதர்களாக, விரைந்து வரக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். நீங்கள் இப்போது முடிவெடுக்கின்றீர்கள், இன்ஷா அல்லாஹ் நான் இனி ஒரு நல்லவனாக, ஒழுக்கமானவனாக, தீய பழக்கம் இல்லாதவனாக, 5 வேளை தொழுகக்கூடிய மனிதனாக நான் மாறுவேன் என்பதாக நீங்கள் முடிவெடுக்கின்றீர்கள். ஒரு ஆழமான நியத்தோடு நான் அப்படி செயல்படுவேன் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் முடிவெடுத்து நீங்கள் செல்கின்றீர்கள். செல்கின்ற போது உங்களுக்கு மரணம் ஏற்பட்டு விடுகின்றது. நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நீயத்திற்காக வேண்டிய அல்லாஹு தாலா நீங்கள் செயல்பட்ட நற்கூலி அல்லாஹு தாலா வழங்குகின்றார். அல்லாஹு தாலா நன்மைகளை வழங்குவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கும் அந்த நன்மைக்காக தகுதிகளை தயார் செய்து கொள்வதற்கும் நம்ம யாரும் தயாராக இல்லை. ஆக நாளைக்கு மறுமை நாளிலே கை செய்தப்படக்கூடிய மனிதர்களாக, நாளைக்கு மறுமை நாளில் நம்முடைய கைகளையே கடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு கை சேதம் பிடித்த மனிதர்களாக நாம் ஒருபோதும் மாறிவிடக் கூடாது என்பதைத்தான் அல்லாஹ் தான் ஆசைப்படுகின்றான். அல்லாஹ் எதை விரும்புகின்றான்? என்னோட அடியார்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்னும் தௌபா செய்தால், பாவ மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் அதை எதிர்பார்க்கின்றான். ஆனால் நாம் பாவ மன்னிப்பு கேட்பதற்கும் பாவத்திலிருந்து மீள்வதற்கும் இனி பாவத்தின் பக்கம் திரும்பக்கூடாது என்ற எண்ணம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கணும் என்று சொன்னால் நிச்சயமாக நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா இடத்திலே பெரும் பாவத்துக்குரிய ஒரு சமுதாயமாக மனிதர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. மேலும் இந்த மாதத்தில் செய்யக்கூடாத செயல்களாக பார்ப்போம் என்று சொன்னால், முதலிலே இந்த மாதத்தில் பாவத்திலிருந்து நாம் முழுமையாக நாம் விலகி இருக்க வேண்டும். காரணம், இது புனிதமான மாதங்கள் ஒன்று என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றனாகவே மற்ற நாட்களில் பாவம் செய்வதை விட முஹர்ரம் மாதம் பாவம் செய்வது மிகப்பெரிய ஒரு கை சேதமாக, மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கின்ற அல்லாஹ் சொல்கின்றான், ஃபலா தظلموا فيهن انفسكم. இந்த மாதங்களில் உங்களுக்கு நீங்களே அற்ப இழைப்பினை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். இந்த மாதத்தில் நீங்கள் பாவங்களை செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். நான் ஓதி காட்டிய அந்த 9ஆம் அத்தியாயம் 36 வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் பாவங்களை செய்யாதீர்கள் என்பதாக சொல்லித் தருகிறாகவே இந்த மாதத்தில் நாம் பாவங்களில் ஈடுபடுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். பாவங்களில் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். எல்லா விதமான சிறிய பெரிய பாவங்களையும் இந்த வசனம் குறிக்கின்றதாகவே புறம் பேசுதல், பொய் சொல்லுதல், வீண் சண்டையிடுதல், பிறருக்கு அநீதி இழைத்தல், ஏமாற்றுதல் போன்ற அனைத்து விதமான பாவங்களை விட்டும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதத்தில் நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அதிலும் முக்கியமாக ஷிர்கான விதமான அனாச்சாரங்களை விட்டு இந்த மாதத்தில் நாம் முழுமையாக நாம் விலகிக் கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் இந்த முஹர்ரம் மாதம் குறித்து நம்முடைய சமூகங்களுக்கு மத்தியிலே நடைமுறையில் பலவிதமான அனாச்சாரங்கள், பலவிதமான விதத்துகள், ஷிர்கான விஷயங்கள், அல்லாஹ்வுக்கு இணைவிக்க விஷயங்கள் அதிகமாக நிகழ்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. முஸ்லீம் பெயர் வைத்துக் கொண்டு, முஸ்லீம் என்பதாக சொல்லிக்கொண்டு அவன் மார்க்கத்துக்கு புறம்பான காரியங்களை செய்கின்றான். கர்பலாவுடைய நிகழ்வு, அங்கே ஹுசைன் அலி அவர்கள் மிக கொடுமையாக கொல்லப்பட்டார் என்பதற்காக வேண்டி மார்பிலை அடைத்துக் கொள்கின்றான், துக்க ஊர்வலங்களை நடத்துகின்றான். இதெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்காத செயல். இதில் கலந்து கொள்வதும், இதை நாம் பார்ப்பதும், இதற்கு நாம் உதவி செய்வதும், இதற்கு ஆதரவு அளிப்பதும் மிகப்பெரிய இணை வைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யார் கன்னங்களில் அடித்து அழுகின்றார்களோ, கன்னங்களில் அடித்துக் கொள்கின்றார்களோ, ஆடையை கிழித்துக் கொள்கின்றார்களோ, அறியாமை கால அழைப்புகளை அழைக்கின்றார்களோ, அவை நம்மை சார்ந்தவர்கள் இல்லை என்பதாக சொல்கின்றார்கள். துக்கத்தின் காரணமாக நம்மை கன்னத்தில் அடித்துக் கொள்வது, அல்லது ஆடைகளை கிழித்துக் கொள்வது, அல்லது அறியாமைக்கான அழைப்பு போன்று தவறான பெயர்களை சொல்லி நாம் சொல்லிக் கொண்டிருப்பது எல்லாம்
ஒரு முஸ்லீமுடைய செயல் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆக இப்படிப்பட்ட செயல்களை யார் செய்கின்றார்களோ அவர்கள் முஸ்லீம் இல்லை என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய பகுதிகளில் இந்த ட்ரிப்ளிகன் ராயப்பட்ட ஐசஸ் பகுதிகளில் பார்ப்போம் என்று சொன்னால் சாலை சாலையாக ஆண்களும் பெண்களும் இப்படிப்பட்ட அனாச்சாரங்களை செய்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதிலே முஸ்லீமான நம்முடைய சமுதாய மக்களும் அதிலே கலந்து கொண்டு அவர்கள் ஒரு நபியின் பெயரால் நபியுடைய பிள்ளை பேரரின் பெயரால் செய்கின்றார்கள் சரிதானே என்பதாக நாமும் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இது இஸ்லாம் அனுமதிக்காத ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சிலர் தம்முடைய வீடுகளில் பஞ்சா என்று சொல்லக்கூடிய கை வடிவங்களை வீட்டிலே பதிய வைப்பார்கள். அந்த பஞ்சாவுடைய அர்த்தம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவருடைய கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய பிள்ளை ஹசன் ஹுசைன் ஆகிய 5 பேர்களை நினைவு செய்யக்கூடிய அந்த பாஞ்ச் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சாவை வீட்டிலே பதிய வைப்பது அனாச்சாரங்களுடைய உச்சகட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை புனிதமாக கருதுவது, அதற்கு வழிபடுவது, கை விரல்களை போன்று ஒரு ஏற்பாடுகளை செய்து அதை ஊர்வலமாக எடுத்து செல்வது, அதற்கு பூஜைகளும் புனஸ்காரங்களும் செய்வது, இதெல்லாம் மார்க்கத்துக்கு புறம்பான ஒன்று என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று உடலை கிழித்துக் கொள்வது, நெஞ்சிலை அடித்துக் கொள்வது, யா அலி யா ஹுசைன் என்பதாக கத்துவது, இதெல்லாம் மார்க்கத்திலே இல்லாத ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பஞ்சா ஜோதிக்கப்பட்ட வீடுகளில் இழுத்துக்கொண்டு உலா வருவது, இதெல்லாம் தவறான ஒரு செயல். அதிலும் குறிப்பாக நம்முடைய சமுதாயத்தில் சில மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். இந்த முஹர்ரத்துடைய முதல் 10 நாட்கள் திருமணம் முடித்திருந்தால் கணவனையும் மனைவியையும் பிரித்து வைப்பது. ஏனென்று சொன்னால் இது துக்கத்துடைய மாதம். கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடாது. எந்த விதமான நல்ல காரியங்களையும் வீடுகள் கூடி போவது, கடை செல்வது, வெளிநாட்டுக்கு செல்வது அல்லது எந்த திருமணம் செய்வது, எந்த விதமான நற்காரியங்களும் செய்யக்கூடாது. காரணம் இது துக்கத்துடைய மாதம் என்பதாக அவர்கள் சொல்வது முற்றிலும் தவறான ஷிர்கான பிதாத்தான விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அந்த முஹர்ரத்துடைய 10ஆம் நாள் தீ மிதிப்பது, உடலிலே தீயை வைத்துக் கொள்வது, விசேஷமான உணவுகளை சமைத்து பரிமாறிக்கொள்வது, இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்காத ஒன்று என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது முற்றிலும் இஸ்லாம் தடுக்கக்கூடிய, இஸ்லாம் வெறுக்கக்கூடிய, இணை வைப்பில் நம்மை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். ஆகவே இதற்கு நாம் ஒருபோதும் நாம் துணை போகலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்பலா நடந்த துயரமான நிகழ்வுகளை சந்தேகம் இல்லை. ஹுசைன் அவருடைய ரலியல்லாஹு தியாகம் போற்றக்கூடியதுதான். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். இஸ்லாம் சொல்கின்றது, உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளையோ, உங்கள் கணவனோ, உங்கள் பிள்ளையோ அல்லது உங்கள் மனைவியோ அல்லது உங்கள் உறவினரோ, மனைவி கணவனை தவிர யார் இறந்து போனாலும் சரி, அதிகபட்சமாக துக்கம் 3 நாட்கள் தான். ஆக மனைவிக்கு மட்டும்தான் இதா என்று சொல்லக்கூடிய 4 மாதம் 10 நாட்கள் அவர்கள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும். மனைவிக்கு மட்டும், கணவனை இழந்த மனைவிக்கு மட்டும். ஆக மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவருடைய குடும்பத்திலே ஏதாவது மரணம் ஏற்பட்டு விட்டால், இழப்பு ஏற்பட்டு விட்டால் அதிகபட்ச துக்கம் 3 நாட்கள் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் இங்கே பார்க்கின்றோம், ஒவ்வொரு ஆண்டும் இந்த துக்கம் அனுஷ்டிக்குவதும் அழுது புலம்புவதும் மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்கின்றேன், ஹுசைன் அவர்களை விட்டுவிடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இறப்புக்கு அவர்கள் துக்கம் அனுஷ்டிக்கின்றார்களா? நபிகள் நாயகத்துடைய மனைவி கதீஜா அவர்களும் ஆயிஷா அவர்களும் இறந்து போனார்கள், அதற்காக துக்கம் அனுஷ்டிக்கின்றார்களா? ஏன் ஹசன் ஹுசைனுடைய தாயார் இறந்து போனார்கள், ஃபாத்திமா அவர்கள் துக்கம் அனுஷ்டிக்கின்றார்களா? அவருடைய தந்தை அலி அவர்கள் இறந்து போனார்கள், துக்கம் அனுஷ்டிக்கின்றார்களா? எத்தனையோ கண்ணியமிக்க சஹாபாக்கள், ஹுலஃபாய் ராஷிதீன்கள், உமர், அபூபக்கர், உஸ்மான் என்று சொல்லக்கூடிய பெரும் சஹாபாக்களுக்கெல்லாம் துக்கம் அனுஷ்டிக்கிறார்கள் என்று சொன்னால் இல்லை. இது மார்க்கம் நமக்கு கற்றுத்தரவில்லை. ஆகவே மார்க்கம் கற்றுத்தராத ஒரு செயலை மார்க்கத்தின் பெயரால் செய்வதுதான் பித்அத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதில் நாம் ஒருபோதும் கலந்து கொள்ளக்கூடாது. இதை ஏன் நான் அழுத்தி சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய பலர் இப்படிப்பட்ட நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்றார்கள், அதற்காக உதவி செய்கின்றார்கள். இது மாபெரும் இணை வைப்புக்கு துணை போவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே முஹர்ரம் மாதத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்று சொன்னால், பொறுமையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் செய்த அனைத்து கொடுமைக்கு அவர்கள் தந்த பதில் அவர்கள் பொறுமையாக கை கொண்டார்கள். ஃபிரௌன் கடுமையாக தொல்லைப்படுத்தினான் மூசா அவர்களுக்கு. மூசா அவர்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தார்கள், பொறுமையை மேற்கொண்டார்கள். அந்த பொறுமையின் விளைவாக அல்லாஹ் தஆலா மாபெரும் வெற்றியை கொடுத்தான் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. இன் தன்சஸ்கும் ஹஸனத்துன் தஸுஹும் வ இன் துஸிபுக்கும் ஸய்யிஅத்துன் யஃப்ரஹு பிஹா வ இன் தஸ்பிரு வ தத்தகு லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ இன்னல்லாஹு பிமா யஅமலுன முஹீத். அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக நீங்கள் பொறுமையை கடைபிடித்தீர்கள், இறை பயத்தோடு நடந்து கொண்டால்
அவருடைய சூழ்ச்சி உங்களுக்கு எந்த ஒரு தீங்கையும் செய்யாது. அல்லாஹு தாலா அவர்கள் செய்வது அனைத்தையும் நன்கறிந்தவன் என்பதாக அல்லாஹ் சொல்லி தருகிறான். ஆகவே மூசா நபிக்கு கிடைத்த வெற்றி இந்த பொறுமையின் மூலமாக கிடைத்தது. ஆகவே நாம் அதிகமாக இந்த மாதத்திலே பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று ஒற்றுமையும் சகோதரத்துவத்தை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய மனிதர்களாக, முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் வலுப்படுத்தக்கூடிய மனிதர்களாக நாம் திறந்து கொள்ள திகழ வேண்டும். இந்த முஹர்ரம் மாதம் என்பது வெறும் நோன்பு மட்டும் சிறப்பல்ல, மாறாக நம்மை சீர்திருத்திக் கொள்வதற்கும் அல்லாஹ்வின் பாதையில் உறுதியாக இருப்பதற்கும் தியாக உணர்வோடு வாழ்வதற்கும் தீமை விட்டு முழுமையாக விலகி நன்மையின் பக்கம் திரும்பக்கூடிய ஒரு புனிதமான ஒரு மாதமாக இருக்கின்றதாகவே இந்த மாதத்தை சரியான முறையிலே பயன்படுத்தி அல்லாஹும் ரசூலும் எந்த அளவுக்கு சிறப்பித்து சொன்னார்களோ அதை புரிந்து அதனுடைய முழுமையான கூலியை பெற்றுக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா மனைமாக்கி அல்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து அல்வானாக. பாரக்கல்லாஹு